நான் ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பெண் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து போகிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த பெண் மூலம் எனக்கு கிடைக்கிற குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இந்த பைத்துல் முக்திஸை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற ஒரு மாவீரனாக அந்த பெண் பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ அவருடைய அண்ணன் அசதுதீன் சொன்னார், அப்போ உனக்கு இந்த வாழ்க்கையில் திருமணம் நடப்பது போல எனக்கு தெரியலை, நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெண்ணை தேடி பிடிப்பதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு நாள் அவர்களெல்லாம் ஒரு இடத்துல வீட்டு இருக்கிற போது, ஒரு மன்னருக்கு கீழே அவர்களெல்லாம் இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெண் பணி நிமித்தமாக அங்கே வருகிறார். மன்னர் கேட்டார், நீ இவருடைய மகள் தானே, ஏன் உங்களுக்கு ஒன்றும் திருமணம் நடக்கவில்லை என்று விசாரித்தார். அப்போது அந்த பெண் சொன்னார், நான் சராசரியாக எல்லோரையும் திருமணம் செய்கிற ஆண் அல்ல, பெண் அல்ல. நான் திருமணம் செய்கிற ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து போவராக இருக்க வேண்டும். எங்களுக்கு பிறக்கிற குழந்தை பைத்துல் முகத்தஸை மீட்கிற ஒரு குழந்தையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இறை அச்சமுள்ள தக்வாதாரியான ஒரு ஆணை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னபோது, அந்த சபையிலே இருந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை நஜ்முத்தீன் அவர்கள் சொன்னார்கள்,